அப்புறம் தமிழகத்தின் முக்கியமான ஒரு வர்த்தக பாதையாக திகழும் அந்த மதுரை தூத்துக்குடி இடையேயான அந்த ரயில் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டாம், கைவிட்டு விடலாம் என்று தமிழக அரசு தெரிவித்ததாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்ததாக ஒரு செய்தி பரவலாக வந்தது. இதைத் தொடர்ந்து அதற்கு மறுப்பு தெரிவித்து சிவசங்கர் என்று அந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அமைச்சர் சிவசங்கர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். மேலும் இது குறித்து வந்த செய்தி தவறானது என்றும் மதுரை மற்றும் தூத்துக்குடி இடையேயான அந்த ரயில் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர், மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆகியோரின் பரிந்துரை கடிதங்களோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் மத்திய அரசுக்கு கடிதம் மூலமாக வலியுறுத்தி இருக்கிறார். ஒருபோதும் மதுரை தூத்துக்குடி ரயில் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கூறவே இல்லை என்றும் மத்திய அரசு தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் ரயில் திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்காததால் ஓர வஞ்சனையோடு மத்திய அரசு செயல்படுவதால் அந்த திட்டங்கள் செயல்படுத்துவதில் தாமதமாகி வருகிறது என்றும் ஒருபோதும் மதுரை தூத்துக்குடி இடையேயான அந்த ரயில் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தமிழக அரசு தரப்பிலோ அல்லது மாவட்ட ஆட்சியர் தரப்பிலோ ஒருபோதும் கூறவில்லை என்றும் அந்த திட்டத்தை உடனடியாக மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இப்போதும் வலியுறுத்துகிறேன் என்றும் மாநில அமைச்சர் சிவசங்கரன் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்த கருத்துக்கு மறுப்பு தெரிவித்தும் தமிழகம் தரப்பில் முதலமைச்சரின் தரப்பில் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களின் தரப்பில் மத்திய அரசுக்கு அந்த மதுரை தூத்துக்குடி ரயில் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி எழுதிய கடிதங்களையும் வெளியிட்டு திட்டவட்டமாக அந்த செய்தியை மறுத்திருக்கிறார். உடனடியாக மதுரை தூத்துக்குடி ரயில் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தவும் செய்திருக்கிறார் மாநில அமைச்சர் சிவசங்கர் ஆபிரகாம்.